ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வெள்ளரி விதை மைசூர் பாக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் வெள்ளரி விதை எடுத்துருக்கிறேன், ஒரு டம்ளர் நெய் எடுத்துருக்கிறேன், 1.25 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கிறேன், தேவையான அளவு பால். இது ஊற்றி அரைக்கிறதுக்கு சட்னி பதத்துக்கு அரைச்சிக்கணும். இது 10 நிமிஷம் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். பாருங்கள், தண்ணியில் போட்டிருக்கேன். இது மேலே எல்லாம் மிதந்து வருது இல்லையா, அதெல்லாம் வடிகட்டி எடுத்துட்டு மிக்சியில் போட்டு அரைக்கலாம். இது எல்லா ஸ்டோர்லேயும் கிடைக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து இப்போ அரைச்சிக்கலாம். பாருங்கள், அரைச்ச வெள்ளரி விதையை இப்போ கடாயில் சேர்க்கலாம். ரொம்பவும் வலுவலுன்னு இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக வர ரவையாட்டம் சேர்த்துக்கோங்க. ரவையாட்டம் அரைச்சிக்கோங்க. பாருங்கள், எல்லாம் கடையில் சேர்த்தாச்சு. அரைச்ச விழுது, அதோட 1.25 கப்பு சர்க்கரை சேர்க்குறேன். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. இப்போது கிளறிட்டே இருக்கணும், கைவிடாமல், அடி பிடிக்கக்கூடாது. ஒரு பாதி கிளறி வெந்து வரும்போது நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். வெள்ளரி விதையில் உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இருக்குது. கால்சியம் இருக்குது, விட்டமின், மினரல்ஸ். இது உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. வளர்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவும் நல்லது. எல்லாரும் சாப்பிடலாம். பாருங்க, பாதி கெட்டி ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் இழுத்து நல்லா கெட்டியாகி சுருண்டு வரணும். அது வரைக்கும் கிளறணும். கை விடக்கூடாது, அடி பிடிச்சிடும். அதனால் கிளறிட்டே இருக்க வேண்டியதுதான். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நமக்கு தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் நெய் எடுத்துக்கிறேன். எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவு சேர்த்துக்கலாம். நல்லா பொறை வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அதோட 4 ஸ்பூன் மில்க் மேட் சேர்த்துக்கலாம். கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இனி கைவிடாமல் கிளறிட்டே தான் இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். கெட்டியாகிட்டே வருது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கும். அப்படியே பாத்திரத்தில் ஒட்டாமல் சுருண்டு விழுகணும். அந்த மாதிரி கெட்டியாக இருக்கும். ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ பாத்திரத்துக்கு ஒட்டாமல் சுருண்டு வருது இல்லையா, அப்படியே தட்டில் நெய் தடவுற தட்டில் கொட்டிடலாம். பாருங்கள், சுவையான வெள்ளரி விதை மைசூர் பாக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 10 நிமிஷம் ஆறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணணும். கொஞ்சம் ஆறட்டும். வெள்ளரி விதை மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் செஞ்சு அசத்துங்க. ஹாப்பி தீபாவளி.